4 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு கொட்டை புளி, ஒரு 10 காஞ்ச மிளகா இருந்தால் சூப்பர் ஈஸியான ஆந்திரா கார சட்னி ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்தால் போதும். அடுத்து இதே வதக்கின எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, புளி, கொஞ்சமாக கல்லுப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இந்த கலவையை நல்லா ஆற விட்டுருங்க. ஏன்னா சூடாக இருக்கும் போது அரைச்சிங்கன்னா மிக்சியோட பிளேடும் போயிடும், அதே நேரத்தில் டேஸ்ட்டு சட்னிக்கும் அந்தளவுக்கு இருக்காது. ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட இந்த கலவையை போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி இறக்கி தாளிச்சிங்கன்னா சூப்பரான ஆந்திரா ஸ்பெஷல் சட்னி ரெடி. இதை நீங்கள் இட்லி, தோசை போல் எல்லா டிஃபனுக்கும் வச்சு சாப்பிடலாம். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு திபூஸ் கிச்சன்.